Hi friends, welcome back to Jehovah Shalom cooking. ஆனா ஏசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களை தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட கோலம் சேனலில் நான் போடுற கோலம் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. அந்த கோலம் வீடியோஸை பார்த்த என்னோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் போடுற கோலம் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த கோல பொடியோட கலர்ஸ் அதை விட ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கோலப்பொடியெல்லாம் நீங்கள் எந்த கடையிலப்பா வாங்குறீங்க, அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஸோ நான் அந்த கோலப்பொடியெல்லாம் எந்த கடையில் வாங்குறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோ, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிவகாசி தேரடி முக்கு மண்டகப்படியில் இருக்கக்கூடிய ரவி முட்டை கடையில் தான் நான் கோலப்பொடி வாங்குறேன். இவங்க சுமார் 65 வருடங்களாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கடையில் நீங்கள் கோலப்பொடி வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா வேற எந்த கடையிலையும் வாங்க மாட்டீங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும் கோலப்பொடி எல்லாமே. கலரும் நல்லா பிரைட் கலராக இருக்கும். எல்லா கலர் கோலப்பொடியும் வாங்கணும்னு தோணும், ஏன்னா அத்தனை கலர் கோலப்பொடியும் அவ்வளோ பிரைட்டாக சும்மா டக்கராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தரமான விலையில் தரமான கோலப்பொடி இவங்க கடையில் கிடைக்கும். இவங்க கடையில் கோலப்பொடி மட்டும் இல்லை, கோலத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்கே வச்சுருக்காங்க. காபி பொடி, ஸ்டென்சில்ஸ், கோலமே போட தெரியலனாலும் நீங்கள் அந்த ஸ்டென்சில்ஸை வாங்கி நீங்கள் வரைஞ்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கோல ஸ்டிக்கர்ஸ், கோல அச்சுக்கள், ஏகப்பட்ட கோலத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இவங்க கடையில் ரொம்ப பெஸ்ட்டாக மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விதத்தில் கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கடையில் என்னென்ன கோல பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதில் போட்டு இது கலர் தூவுறது தான். அது மாதிரி இதுவும் பெரியது, இதிலே பெரிய சைஸு, இதிலே பெரிய சைஸு. இதில் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வச்சு இப்படியே தூவி விடுறது. இதிலே சின்ன சைஸு இது. இதெல்லாம் அந்த லைன் இழுக்கிறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறது. நாங்கள் இதுக்குள்ளே கோலப்பொடி போட்டு இதில் அந்த ஹோல் போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு இப்படி லைன் இழுக்கிறதுக்காண்டி. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் 5 இது இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ, எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைனுக்கு மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு மீதி அடைச்சி வச்சுக்கலாம். இதில் சிங்கிள் லைன் போடுறதுக்கும் அதே தான். இதாக இருக்குது பார்த்தீங்களா? இது பொடி லைன் ஆகணும், இது கொஞ்சம் பெருசாகணும். இதில் நம்ம எத்தனை லைன் வேணுமோ அதுக்கு தக்கன எடுத்துகிட்டு மீதியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிங்கிள் லைனாக அந்த டாட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு இது கலருக்கு தக்கன எந்தெந்த கலர் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக இவ்வளோ வெரைட்டிஸ் இல்லை, இத்தனை கலர். நம்ம பாவத்துக்கு வேணால் அது பூக்கோளம் இது மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கொட்டு இது, அப்புறம் விநாயகர் இது, அது மாதிரிலாம் நிறைய இதில் வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பிளேயர் இது, ஆமாம், இது இந்த விளக்கு இது, இந்த மாதிரி இதில் நிறைய இது இருக்கும். இந்த சஷ்டி இது, இந்த சூரிய பகவான், இந்த இது மாதிரிலாம் நிறையா இது வச்சுருக்கோம். இது இந்த மாதிரி மாங்காய் சேஃபு, அந்த ரங்கோலி டிசைனு, மயில் டிசைன்லாம் இதில் நிறையா இருக்கும். இது பாதம், இது வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த இதில் சைடில் பார்டர் போடுற மாதிரி, பார்டருக்கெலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், அது மாதிரி இதெல்லாம் நிறையா இதாக இருக்குது. இது ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கர் ஐட்டங்க. நம்ம இந்த டைல்ஸில் வெளியில் ஒட்டிக்கிடவும் செய்யலாம், இந்த பூஜை ரூம்லேயும் ஒட்டிக்கலாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வெரைட்டி ஃபுல்லாக. இந்த இது பாருங்கள், நமக்கு சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குதுக்கா. எது வேணுமோ அதை நம்ம ஒட்டிக்கலாம். இது பார்டர் போடுறதுக்காண்டி தாங்க. இது ரோலு தான். இதில் நம்ம இது ஒரு சைடு ஓப்பன் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணி இதில் நம்ம கோலப்பொடி போட்டுக்கிட்டு நம்ம அதுக்கடுத்து இது பண்ணிவிட்டு நம்ம இப்படி ரோல் பண்ணி இழுத்துக்கிட்டே வந்தோம்னா அது உழும். இதிலே இந்த சில்வரும் இருக்குது, இது பிளாஸ்டிக்லேயே இப்போ வந்துருக்குக்கா.
இது ஃபுல்லாக பெயிண்ட்டுக்கா நமக்கு கோலம் போடுறதுக்கான அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டு இதெல்லாம் நம்ம கலர் கொடுக்குறதுக்காண்டி பெயிண்ட்டு டப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்கக்கா. இது வந்து எதுலக்கா தரையில் போடுறோம்? தரையில் போட்டுக்கலாங்க, நம்ம டைல்ஸ்லேயும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாங்க. சல்லடையும் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம், சின்னதுலேயும் வச்சுருக்கோம், பிளாஸ்டிக்லேயே வச்சுருக்கோம், பார்டருக்கு போடுற மாதிரியே வச்சுருக்கோம். இதோட இது குட்டியாக இருக்கிறது இதுவும் நாங்கள் இந்த மாதிரி டிசைன்லேயே வச்சுருக்கோம். இந்த பெரிய டிசைனு இந்த மாதிரி இதுலேயே வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் சின்ன அச்சியும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் சின்ன அச்சி, இதுலேயே விநாயகர் அச்சி இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த கும்பம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இது வச்சுருக்கோம். இதில் இந்த இதுவும் வச்சுருக்கோம், ஃப்ளவரும் வச்சுருக்கோம். வெள்ளை கலர் பொடியிலே 2 வெரைட்டி வச்சுருக்கோம். ஒன்று 15 ரூபாவில் ஒன்று இருக்குது, 10 ரூபாவில் ஒன்று இருக்குது. இந்த 10 ரூபாவில் உள்ளது இப்படி நம்ம கொஞ்சம் நெருன்னு இருக்கும். இந்த 15 ரூபாவில் உள்ளது வந்து நல்லா மெதுவாக கொஞ்சம் திக்னஸ் இது சாஃப்டாக இருக்குங்க. இழுக்கிறதுக்கு இதுக்கெலாம் அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி இழுக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் நெருன்னு இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். இங்கே ஹோலி பவுடரும் விற்கிறோங்க. நீங்கள் இதை வாங்கிட்டு போய் நீங்கள் உப்பில் கலந்தும் நீங்கள் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இது பண்ணிக்கலாம். இந்த கோலப்பொடி எல்லாமே மணல் தாங்க, எல்லாம் நெருன்னு தான் இருக்கும். இதில் எதுவுமே பதமோ எதுவுமே இருக்காதுக்கா, எல்லாமே காஞ்சது தாங்க இருக்கும். அதே மாதிரி இது வந்து நாங்கள் ஒரு பாக்கெட் 10 ரூபாய்க்கு இது பண்ணுறோங்க. இந்த பாருங்கள், இந்த பாருங்களேன், இது பாருங்கள் எவ்வளோ சாரலாக உழுதுன்னு பாருங்கள். அதுதான் இதில் வந்து இந்த பதமே இருக்காது. நீங்கள் எந்த பொடி எடுத்து பார்த்தாலும் இவ்வளோ பதம் இல்லாமல் தான் இருக்கும். இந்த பாருங்கள், இது உழுறதே பாருங்கள். இது உழுறதே பாருங்கள், ஈரமாகவே இருக்காதுக்கா. நல்லா உழுறதே எவ்வளோ இதாக உழுது பாருங்கக்கா. இது எல்லாமே மணல் தாங்க. ஒரு பாக்கெட் 10 ரூபா ரேட்டுக்கு விற்கிறோங்க. சரி, 65 வருஷமாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா காலத்துலேருந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கடை வந்து யாருன்னு ஆரம்பித்தாங்க? நம்ம தான் ஆரம்பித்தோமா? இது அப்பா தான் ஆரம்பித்தாங்க. அப்பா பேர் என்னாச்சு? அப்பா பேர் வடிவேல் ராஜன். சரிங்கண்ணாச்சு. உங்கள் பேர்? என் பேர் ரவி. ஓகே. நம்ம கடையோட பேர் என்னாச்சு? ரவி முட்டை கடை, குபேரா ட்ரேடர்ஸ். நம்ம கடையில் என்னென்ன பொருளாச்சு கிடைக்குது? எங்கிட்ட முட்டை, அப்பளம், கலர் அப்பளம், சோயா, கார்ன் சிப்ஸு இதில் எல்லாம் மொத்த வியாபாரம். இது போக கலர் பொடி இதில் எல்லாமே மொத்த வியாபாரம். சீசன் வியாபாரம் என்னென்ன நினச்சி பார்க்கலாம்? சீசன் வியாபாரம் எல்லா வியாபாரம் பார்க்கலாம். சீசன் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி பொருள், ஆயுத பூஜை வியாபாரம், கோலப்படி தைப்பொங்கலுக்கு, கிறிஸ்மஸுக்கு ஸ்டாரு இதெல்லாம். சரி, நம்ம கோலப்படி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஊருக்குள்ளே நம்ம கோலப்படி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம். அது முன்னே வந்து இங்கே லோக்கலில் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வாங்கி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அது வந்து மொத்தமாக பல்காக லோடாக எடுத்து திரும்பி நாங்கள் ரீபேக் பண்ணி பாக்கெட்டு நல்லா சரக்கு தரமாகவும் தெளிவாகவும் கொடுத்துட்ருக்கோம். விலை கம்மியாக கொடுக்குறோம், நம்ம அளவு அதிகமாக போட்டு கொடுக்குறோம் நாங்கள். நம்ம எல்லா ஸ்டென்சில்ஸும் நம்ம கடையில் எல்லாமே இருக்கும். எல்லா பொருளும் எல்லா வெரைட்டிஸும் என்னென்ன நியூ மாடல் வருதோ அத்தனையும் நம்ம கடையில் வரும், எப்பயுமே இருக்கும். நம்ம கடைக்கு லீவு எதுவும் உண்டாச்சு? இல்லை, நம்ம கடைக்கு லீவு எதுவுமே கிடையாது, எப்பயுமே கிடையாது. காலையில் 6:30 மணிக்கு திறப்போம், நைட்டு 10 மணி வரைக்கும் இருப்போம் கடை. சரி, நம்ம கஸ்டமருக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கஸ்டமருக்கு நல்ல விலையில் நல்ல தரமான பொருளாகவும் நாங்கள் கொடுப்போம், விலை குறைஞ்ச ரேட்டுன்னு கொடுப்போம். எவ்வளோ நாளும் கேட்குற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? ரவி அண்ணன் முட்டை கடைக்கு கோலப்பொடி வாங்க. பொங்கல் வேற வருது. கோலப்பொடியை நம்ம ரவி அண்ணன் முட்டை கடையில் வாங்கி கோலம் போட்டு பொங்கலை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ரங்கோலி பை சசிகலா பிரான்சிஸ் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.